திருநீர் என்ன பண்ணலாம்? எனக்கு ஒரு விஷயமும் தெரியாது. இந்த கவசமாட்ட அணிஞ்சுக்கிட்டா வாளை எடுத்த அந்த குத்தனா கூட அது என்ன வாள், மாயன்ற ஒரு படை வந்து என்னை வீழ்த்த வந்தா என் உள்ள பாயாது, அது வெளியவே போயிடும். அடடா இவர் திருநீர் தரிச்சிருக்கிறார் சிவாய நமன்னு சொல்லி இவராண்ட நான் வரக்கூடாதுன்னு போயிடுமா. அப்ப அந்த திருநீருக்கு அவ்வளவு மகத்துவம். ருத்ராட்சம் எல்லாரும் கட்டக்கூடிய ஒண்ணு. ஒரு பாட்டு சொன்னா உங்களுக்கு புரியும். ஆய மாமணி ஆயிரம் புனைந்த அவர்களை, ஆய மாமணினா ருத்ராட்சம் 1008 இதை தரிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணாங்களா, மேல தேவர்கள்லாம் கீழே ஒரு சிவபெருமா இருக்கிறாரு, அவர் யாருன்னு கேட்டாங்களாம். எங்கப்பா இருக்கிறாங்க கீழே சிவபெருமா? அதோ இருக்கிறாருன்னு கையை காமிச்சாராம். யார? இந்த 1000 ருத்ராட்சம் போட்ட ஒரு சிவபெருமா. ஆய மாமணி 1000 அணிந்த அவரை மாயனும் நான்முகனும் புரந்தரன் முதலோர் பாயும் மால்விடை பரனோ என்று பணிகுவர் என்றார். தூய மாமணி இது ஒன்று கூட இழந்தவர் அவர்கள் மனிதரோ சொல்லி. அலங்கு மாமணி அக்கம் ஒன்று அணிந்திட்டால் விலங்கொடு பூதம் பேய் பிசாசு துக்கம் துயரம் இவைகளெல்லாம் மேவா. இதெல்லாம் பழைய காலத்து பாட்டு.